பெருமாள் முருகன் சிறுகதைகள். கொரங்காடு. வாசிப்பது சந்தீப். வீடு முழுக்க கூட்டம். பூவாயி அத்தை புருஷன் செத்துவிட்டானாம். 20 வருடங்களாக இல்லாத உறவு இன்று அவன் செத்த பிறகு வந்திருக்கிறது. ஏண்டா ராமசாமி, பக்கூருக்குப் போவப் போறீங்களாடா? நாட்டாமை தன் இடைவரை தொங்கிய துண்டை இழுத்துவிட்டுக் கொண்டு வந்தார். அப்பன் கட்டுத்தரையின் பக்கம் ஏதோ செய்து கொண்டிருந்தார். அத்தையைக் கட்டிக் கொடுத்தது பக்கூரில். கட்டிக் கொடுத்து 6 மாதத்திலேயே அவள் திரும்பிவிட்டாள். அதன் பிறகு இத்தனை வருடங்களாக எங்களோடுதான். அதுவும் அம்மா செத்த பிறகு எங்களுக்கு எல்லாம் அத்தைதான். அத்தை கூச்சத்தை ஒட்டினார் போலச் சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறாள். இழவு சொல்ல ஆள் வந்ததும் பின்னாலேயே திக்கம் விசாரிக்க வந்த ஊர் பெண்டுகள் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு, அத்தையே அவள் புருஷன் கல்யாணம் ஆன சில நாள்களிலேயே முடுக்கிவிட்ட கதையைப் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எங்கடா ராமசாமி? இத்தனை பேரு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆளையே காணாம். நாட்டாமையின் கூட வந்த நல்லான் அப்பனை தேடிக் கட்டுத்தரை பக்கம் போனான். அக்காதான் அப்பா அங்கே போயிருப்பதாகச் சொன்னாள். அக்கா அத்தைக்குப் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். அண்ணனைக் காணோம். விஷயம் தெரிந்தால் வந்து விடுவான். அப்பனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதுதான் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு யாராவது வழிகாட்ட வேண்டும். ஏனுங்க, சேரப் போட்டு உட்காரது தானுங்க என்று சொல்லிக்கொண்டே அப்பன் வந்தார். இருக்கட்டும், இருக்கட்டும். ஆமா, பக்கூர் போவிலியா? நாட்டாமைக்கு நாற்காலி வந்தது. இல்லீங்க போவுலீங்க என்று சொல்லிக்கொண்டே அப்பன் நாற்காலியைச் சாய்திண்ணை ஓரமாகப் போட்டார். ஏண்டா, என்னாச்சு? கட்டிக் கொடுத்த 6 மாசத்திலேயே பூவா இங்க வந்துட்டா. அதுக்கப்புறம் அவனும் கூப்பிடல. எங்கப்பனும் நாமா போவக் கூடாதுன்னு வைராக்கியத்துல பூவாள இங்கேயே நிறுத்திட்டாரு. 20 வருஷம் ஆவப்பேவுது. போக்குவரத்து எதுவும் கிடையாது. இப்ப மட்டும் எப்படிங்க போறது? அவங்க வாசப்படிய முதிக்க காலேராதுங்க. சேரி, அப்ப இங்கேயே அழுது சாங்கியமெல்லாம் பண்ணி புடு. சாங்கியமாவது ஒண்ணாவது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டா. எவனோ செத்ததுக்கு நாம ஏன் அழுவோனும்? சாங்கியம் பண்ணோனும். குரல் கொடுத்துக் கொண்டே அண்ணன் வந்து சாய் திண்ணையில் உட்கார்ந்தான். அண்ணன்தான் இந்த ஊரிலிருந்து முதலாக கல்லூரியை எட்டிப் பார்த்தவன். படித்து முடித்து வருஷம் 2ஆகிறது. வேலையைக் காணோம். ஆனாலும் அவன் சும்மா இல்லை. தென்னங்கீத்து பின்னி விற்கும் வேலையை கவனிக்கிறான். ஊர் எளக்காரமாகத்தான் பேசுகிறது. அண்ணன் அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். ராமசாமி, உம் பையன 4 எழுத்து படிக்க வச்சாலும் வச்ச. ரொம்பத்தான் துள்ளறாம் போ. பெரியவங்கன்னு கொஞ்சமாச்சும் மதிப்பு இருக்குதான்னு பாரே. என்னமா எடுத்தெறிஞ்சு பேசறான். அண்ணனும் நாட்டாமையும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அருமைக்காரரும் கோயில் தருமகர்த்தாவும் ஒரு பட்டாளத்தோடு வந்தார்கள். அவர்களுக்கும் நாற்காலிகள் போடப்பட்டன. அத்தையும் ஊர்ப்பெண்டுகளும் இவர்களையே கவனித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அரும பாத்தியா கதைய? ராமசாமி பக்கூருக்குப் போவுலியாம். அழுவறது? சாங்கியம் எதுவும் கிடையாதாம். அப்பனும் மவனும் சொல்றாங்க என்றார் நாட்டாமை அருமைக்காரரைப் பார்த்து. இதென்னடா இது புதுசா இருக்குது? எப்ப இருந்து இந்த புதுப் பன்னாட்டு? அங்கதான் போவாட்டி போவுது. இங்கயாச்சும் தொழிலாளிவள கூப்புட்டுச் சாங்கியம் பண்றதுக்கு என்னடா உனக்கு? இது தருமகர்த்தா. எதுக்குங்க பண்ணோனும்? இத்தனை வருஷமா இல்லாத உறவு இன்னைக்குச் செத்ததும் வந்துருச்சோ? அண்ணன் வேகமாகக் கேட்டான். நீ சின்ன பைய. பேசாத இருடா. என்ன தெரியும் உனக்கு? ராமசாமி, நீ என்னப்பா சொல்ற? அப்பனைப் பார்த்தார் அருமை. நான் என்னத்தைங்க சொல்றது? பையன் சொல்றதும் சரியாத்தானுங்க தோணுது. தோத்திப் பொழச்சு 6 மாசந்தான் அவ பொழப்பு.
பொலித் தகராறுல கொர போட்ட காடாட்டம் 20 வருஷமா குரங்காடா கிடக்கறா. அவளுக்கு போயிச் சாங்கியம், அழுவறது எல்லாம் எதுக்குங்க? அப்பறம் நீங்க ஊர்ல 4 பேரு பாத்துச் சொன்னா சரிங்க. அப்பனின் ஊசலாட்டத்தை பொறுக்காத அண்ணன் அவங்க என்னப்பா சொல்றது? செய்ய முடியாதுன்னா முடியாதுன்னு அடிச்சுச் சொல்லுங்களேப்பா என்றான். டேய் கம்முனு இருடா. சாங்கியமுன்னு காலகாலமா எதுக்கு வச்சிருக்கறாங்க? 20 வருஷமா போக்குவரத்து இல்லைன்னாலும் இன்னைக்குச் செத்ததும் ஏண்டா ஆளு உடறாங்க? கலியாணத்தன்னைக்கு ஏறுற முடிச்சுக்கு அப்படி மதிப்புடா. தெரிஞ்சுக்க படிச்சு கிழைக்கறானுவளாம். குறும்பையிலேயே முத்தனதுங்க. இவனுங்க பேச்சக் கேட்டு ஊர் வழக்கத்தை உட்டர முடியுமா? யார்லா அவங்க பொண்டுவ உட்கார்ந்துகிட்டு கதை பேசறது? பூவாளக் கட்டிப் புடிச்சு அழுவுங்களா? அருமைக்காரரின் கட்டளையப்படியே நிறைவேற்றப்பட்டது. செயற்கை கண்ணீரோடு அவரவர் வீட்டுச் சோகம் ஒப்பாரியாய் அரங்கேற்றப்பட்டது. எப்போதோ செத்துப் போன புருஷனின் பெருமைகளை ஓங்கிக் குரலெடுத்து முத்தம்மா பாடிய சத்தத்தில் அண்ணன் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தது துளியும் கேட்கவில்லை. தூணுல சாஞ்சு நீங்க துறைகளோட வாதாடி தூணும் துணிக்கிட. உங்க துறை அடிமை வாக்குரையான் விரலும் கணக்கெழுதும். உங்க வெள்ள மொழி தூதாகும் கையும் கணக்கெழுதும். உங்க கருத்த மொழி தூதாகும். 36,326 முத்தம்மா பாடரா. போன வருஷம் இன்னா காலந்தான் அவ புருஷன் போனான். அவளுக்கும் எனக்கும் கண்ணாலம் 1 மாசம் முந்தி பிந்தி. அவ்வளவுதான். அவள உளிர்லையே கொடுத்தாங்க. என்னத்தான் அந்த பாழா போனவன். எங்கப்பன் தோட்டந்தொரவெல்லாம் நிறைய கணக்கு துண்ணு பக்கோருக்குக் கொண்டோயிக் கொடுத்தான். அவங்களச் சொல்லி மட்டும் என்ன பண்றது? நல்லாத்தான் நடத்தனாங்க கண்ணாலத்த. ஒரு குறை உண்டா? எட்டுப்பட்டே கிராமத்துலயும் அப்ப அந்த மாதிரி ஒரு கண்ணாலத்த கண்டதில்லைன்னு ஒரே பேச்சால இருந்திச்சு. 1 மாசத்துக்கு முந்தியே புடிச்சு நெல்லு குத்துனாங்க. புளி சாடு சாடா வாங்கியாந்தாங்க. கண்ணாலச் சோத்த தின்னுட்டு ஏழபாழையெல்லாம் மவராசியா வாழோணுமின்னு வாழ்த்துனாங்க. எங்க பலிச்சது? இந்த அருமக்காரன் கோணவாச்சி புரசன். இவன்தான் அப்பவும் அரும் செஞ்சான். தாலி கட்டறப்ப வந்தவன்தான். இப்ப அறுக்கறதுக்கு மட்டும் சரியா வந்துட்டான். கொஞ்சமாவா வாங்குனான் அப்பா? எங்கப்பந்தான் தவசமா வாரி வாரிக் கொடுத்தாரே. தொழிலாளிவ எந்த வீட்ல அவ்வளவு தவசம் வாங்கி இருப்பாங்க? எனக்கே அப்ப 7 அடுக்கு மொடா சீர் கொடுத்தாரு. அல்லாத்திலையும் வழிய வழிய தவசம். 4 வண்டி இங்க இருந்து பக்கோருக்கு கொண்டாந்து இறக்குச்சு. காது நிறைய, கழுத்து நிறைய நவையா போட்டிக்கிட்டு போனேன். அப்பவே முரத்தவலம் சரிக வச்சு பட்டு புடவ எல்லாந்தான் இருந்திச்சு. அந்த மொன கெட்டவனூட்டுக்கு நான் ஒண்ணும் கைவீசிக்கிட்டு போவுலதான். அங்கேயும் வாய்க்கா வரப்புக்கெல்லாம் குறைச்சலில்ல. ஊடும் பெரிய நடையூடுதான். நாலங்கணம் சோத்தாங்கால எடுத்து வச்சு உள்ள போனேன். போனதுக்கப்புறந்தான் தெரிஞ்சுது அவனோட நாரப் பொழப்பு. 36,326 தாலி அறுத்து வெள்ளைச் சேலை கொடுக்கும் சாங்கியம் நடைபெற வேண்டிய நாள். ஊர் பெரியவர்கள் காலையிலேயே வந்துவிட்டனர். அக்கா எல்லாருக்கும் கருப்பட்டிக் காப்பி கொண்டு கொடுத்தாள். எதுக்கு புள்ள இதெல்லாம் என்று சொல்லிக் கொண்டே குடித்தனர். அவர்கள் எல்லாரும் வந்ததும் அண்ணன் எழுந்து வெளியே போனான். தொழிலாளிக்கெல்லாம் ஆளு ஒட்டாச்சா ராமசாமி? அருமை கேட்டார். இல்லீங்க உடலீங்க அப்பன். ஏண்டா இன்னைக்குத்தான சாங்கியம்? இது நாட்டாமை சாங்கியமெல்லாம் ஒண்ணும் வேண்டாமுங்க. பூவா இத்தனை வருஷமா கட்டியிருந்தா பலையே செவப்புச் சீலையே கட்டிக்கிட்டோம். வெள்ளச் சீலையெல்லாம் வேண்டாமுங்க. அண்ணன் 2 நாள்களாக உருவேற்றி வைத்திருந்த பாடம் அப்பனின் வாயில் வெளிப்பட்டது. என்னடா உங்களோட மாரடிக்கர பொழப்பா இருக்குது? அன்னைக்கு அழவ வேண்டாமுன்ன. இன்னிக்கு வெள்ளச்சீல வேண்டாங்கற.
அந்தப் போக்கத்த பய பேச்சைக் கேட்டு நீயுமா ஆடற? புத்தி எங்கடா போச்சு? சாங்கியத்த உட்டுட்டா ஊடு நிலைக்குமா? தருமகர்த்தா சலித்துக் கொண்டார். இந்தச் சாங்கியம் வேண்டாமுன்னா? கண்ணாலத்துல மட்டும் எதுக்குடா சாங்கியம்? நான்தான தாலி எடுத்துக் கொடுக்கறேன், இன்னமே நீங்களே கட்டிக்கோங்க. நான் எதுக்கு? ஊரக்காரர்களை நோக்கி அருமை வேகமாகக் கேட்டார். கல்யாணச் சாங்கியங்களில் அருமைதான் முதன்மையானவர். அவர்தான் தாலி எடுத்துக் கொடுப்பார். ஒரு கல்யாணத்தில் அவருக்கு வருமானம் 200க்குக் குறையாது. கல்யாண அழைப்பிதழே முதலில் அவருக்குத்தான். மரியாதையும் வருமானமும் போய்விடுமோ என்ற பதற்றம் அவர் கோபத்தில் வெளிப்பட்டது. அதெப்படிங்க நீங்க இல்லாம கல்யாணம் பண்றது? ராமசாமி ஒருத்தனுக்காக ஊர்ல எல்லாரத்தையும் ஒதுக்கிற முடியுங்களா? வேட்டக்காட்டுக்காரு முனிச்சாமி சொன்னார். இன்னைக்கு ராமசாமி சொல்லுவான், நாளைக்கு நீ சொல்லுவ. இப்படியே போனா ஊர்ல என்னடா ஒழுங்கு இருக்கும்? கட்டுப்பாடு இருக்கும்? அப்புறம் கோயில் எதுக்கு? குளம் எதுக்கு? தருமகர்த்தா பேசிக் கொண்டிருக்கும்போது அண்ணன் அவன் நண்பர்கள் 5-6 பேர்களுடன் வந்தான். சாங்கியம் பண்ணலேன்னா ஊர் கட்டுப்பாடு எப்படேங்க போயிரும்? இப்ப மட்டும் என்னங்க கட்டுப்பாடு வாழுது? அத்தை கவரோரமாக ஒண்டிக் கொண்டிருப்பது போல் உட்கார்ந்திருந்தாள். அவளைத் தாண்டிச் சென்று அண்ணன் சொம்பை எடுத்து தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வந்தான். இவன் என்னடா அவன்? கூத்துல கோமாளியாட்டம். நாயத்துல சின்ன பசங்களையெல்லாம் பேச விட்டது பெருந்தப்பு என்றார் நாட்டாமை எரிச்சலுடன். பெருந்தப்பா, மகா தப்புன்னு சொல்லுங்க. வடக்கால ஐயூர்ல எங்கொழுந்தியா பேரன் இப்படித்தானுங்க. அவன் அக்கா புருஷன் செத்ததுக்கு அக்காளுக்கு வெள்ளச்சீலை இல்லாம பண்ணிப்புட்டான். அப்புறம் என்ன? அவங்க குடும்பம் தழைஞ்சுதா? இன்னைக்கு திக்காலே ஒருத்தரா கிடக்கறாங்க. நிலமும் போயி ஊடும் போயி. சாங்கியத்த விட்டா அந்த குடும்பம் முன்னேறுமுங்களா? 36,326 ஆமா. பெரிய சாங்கியத்த பேச வந்துட்டான். எனக்குந்தான் 1000 சாங்கியத்த பண்ணுனீங்க. என்னாச்சு? நெல்லுனு நெனச்சு கருக்காயில கொண்டோயி தள்ளுனீங்க. சீர் சனத்தியோட சாதி சனத்தையெல்லாம் உட்டுட்டுப் போனேன். என்ன பூச்சியாட்டமுல்ல பார்த்தான். அவனுக்கு எனக்கு முந்தியே தாலி கட்டாத வாழ்க்கை இருந்தது. இந்தக் கண்ணத் தின்னவங்களுக்கு எப்படித்தான் தெரியாம போச்சோ? என்ன கொண்டோயி குழியில தள்ளுனாங்க. என்ன ஏறெடுத்தும் பாக்கலியே. காட்டுக் கொட்டாயிலதான் அவனோட குடியிருப்பே. எப்பவாச்சும் குடிச்சுப்புட்டு வருவான். வந்து மாடு மாதிரி உழுந்துட்டு போயிருவான். மாமியா இல்ல மாமனாதான் திருந்துவான்னு நெனச்சு கண்ணாலம் பண்ணினா. திருந்துல. அவன்தான் என்ன பண்ணுவா? 6 மாசம். அப்பங்குடுத்து மொடாவையும் தவசத்தையும் பாத்துக்கிட்டேல்ல உட்கார்ந்து இருந்தன். 6 என்ன எட்டிப் பார்த்தா? அப்பன் 2 தடவ ஆளு உட்டான். சொல்லி உட்டும் நடவு கள அது இதுன்னு எட்டிப் பாக்கல. அன்னைக்கு அப்படித்தான். ஊட்டுலையே விட்டத்தையும் சட்டத்தையும் பாத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்க பிடிக்காம எந்திரிச்சு தோட்டத்து பக்கம் போனேன். காலு புடிச்சு உட ஆளோட படுத்திருந்தான். பொறுக்கல. எனக்கு எதுக்கு தாலி கட்டுன அப்படின்னு வாய் தொறந்தேன். என்னடி? வேவு பாக்க வந்தியா? ஆள மயக்கற சாலக்கமெல்லாம் உங்கூரோட வச்சுக்க, இங்க எங்கிட்ட காட்டாத குதிச்சான். குடிகாரன். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ ஆடு கோபத்துல கைய புடிச்சுக்கிட்டன். வழியா இதோ உங்கூருக்கு போற வழின்னு இழுத்துப் போட்டான். நான் உடல. காலக் கெட்டியா புடிச்சுக்கிட்டு அழுதன். பக்கத்துல கிடந்து ஊஞ்சு விளார எடுத்து வெளுத்தான். எம்மேனில அப்படி ஒரு அடி எப்பவும் பட்டதில்லையே. எங்கப்பனும் எங்கம்மாளும் என்ன பொன்னாட்டம் போத்தி போத்தியில்ல வளர்த்தாங்க. அந்த நாசமத்த நாயி அடிச்சான். ரத்தம் வரவர அடிச்சான். ஊரு சனம் பாத்துதே. வாய மூடிக்கிட்டுல நின்னுது.
எவனுக்கு தெகரியம் இருந்தது. ரோட்டுல இழுத்து போட்டுட்டு போயிட்டான். அந்த காலத்துல பஸ் ஏது ஒன்னேது? ஓடையூரு போற பார வண்டி வந்தது. நல்ல மனுஷன் அவனில்லைன்னா நான் எங்க ஊரு வந்து சேர்ந்திருக்கப் போறேன். அங்கேயே அநாத பொணமா காலம் பூரா இந்த ஊட்டோட அடப்பட்டு கிடக்கறனே. அக்கடான்னு இந்த பொடுசுவள பாத்திக்கிட்டு இருக்கறனே. பாழா போனவன் வாழத்தான் உடல. செத்தும் உட மாட்டங்கரானே. ஆளுக்கு ஆள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சத்தம் என்னவோ திருவிழா போல் எழுந்தது. சின்ன பசங்க சொல்றாங்கன்னு நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆவர காரியத்த பாப்பீங்களாம். அத விட்டுட்டு சிறக்கறத விட்டுட்டு சின்ன ஆட்டுக்கு மயிறு புடுங்கற கதையால இருக்குது. பெரிய காட்டு மழுக்கன் நாட்டாமையை பார்த்துச் சொன்னார். நாம என்னடா பண்றது? ராமசாமி சொன்னால்ல. யாருடா அது ஆளுக்கு ஆளு பேசிக்கிட்டு? சத்தம் போடாதீங்க. என்ன ராமசாமி சொல்ற என்றார் நாட்டாமை. பையச் சொல்றது நியாயமாத்தான் படுதுங்க, அதனால சாங்கியமெல்லாம் எதுக்குங்க என்றார் அப்பன். ஊரப் பகச்சிக்கிட்டு ஆவறது என்ன ராமசாமி? சாங்கியம் பண்ணுனா உங்க குடும்பத்துக்குத்தான் நல்லது. இப்ப இதுல எங்களுக்கு 5 பைசா மிச்சம் கிடையாது. ஏதோ ஊரு கட்டுப்பாடு. 4 சனம் அது இதுன்னு இருக்குதில்ல. இது அருமைகாரர். இந்தக் கதையெல்லாம் ஒண்ணும் வேண்டாமுங்க, சாங்கியமெல்லாம் எதும் நடக்க விடமாட்டமுங்க. அண்ணனுடன் வந்திருந்த முத்து பேசினான். எவன்டா அவன்? செட்டு சேர்ந்துக்கிட்டு வந்திருக்கிறீங்களா? நாளைக்கு இவங்கள ஒதுக்கி வக்கரமுன்னு வச்சுக்க. நீ என்னத்த புடுங்குவ என்றார் தருமகர்த்தா. ஒதுக்கி வக்கறீங்களா? ஒதுக்கி அதையுந்தான் பாப்பமே. பயங்காட்டறீங்களா? அண்ணன் முகம் சிவந்தான். என்ன ராமசாமி? பையன் ஒரேயடியா துள்ளறான். தே 4 பேரு பேசிக்கிட்டு இருக்கறப்ப கொஞ்சம் தணிஞ்சுதான் பேசேண்டா. அவங்க சொல்றதையுந்தான் கேப்பமே என்று அப்பன் அதட்டினார். ஊருல இத்தனை காலமா இருக்கற வழக்கத்து உணர்துன்னா நல்லா யோசனை பண்ணிக்க ராமசாமி. கட்டுமானம் பண்ணுவும் ஒதுக்கி வப்பம். உனக்கு தலைக்கு மேல பொண்ணு வேற இருக்குது. நாளைக்கு ஒரு நல்ல காரியமுன்னா யாரு வருவா? நாட்டாமையின் பேச்சுக்கு ஊர் முழுக்க ஒத்துப்பாடியது. பையச் சொல்றதிலையும் நியாயமிருக்குதுன்னு பார்த்தனங்க. ஊருக்கு கட்டுப்படாத போயிருவனுங்களா என்று அப்பன் இறங்கி வந்தார். அருமைக்காரர் நாற்காலியை விட்டு எழுந்து, ராமசாமி இப்படி வா என்று அப்பனை பொடக்காலிப் பக்கம் கூட்டிப் போனார். இதா இங்க பாருங்க. எது பேசணுன்னாலும் இங்கேயே பேசுங்க என்று குரல் கொடுத்தான் அண்ணன். ஆமா, உங்கப்பனக் கடிச்சு தின்னுடுறாங்களா? பேசாத இருடா என்றார் நாட்டாமை. பொடக்காலிப் பக்கம் போன அருமை அப்பனிடம் குசுகுசுத்தார். இங்க பாருடா ராமசாமி. உனக்கும் தலைக்கு மேல பொண்ணு இருக்குது. பொண்டாட்டி நகையும் ஒண்ணும் கிடையாது. இந்த காலத்துல எவன்டா சும்மா கட்டிக்கிட்டு போவான்? ஒரு 10 பவுனாச்சும் வேண்டா? இத்தனை பேச்சு பேசறானே. பையன் சம்பாரிச்சு கொடுப்பான்னு நம்பறியா? சேரிங்க, அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? என்னடா நீ புழப்பத்தவனா இருக்கற? பூவா கழுத்துல 5 பவுன் செயின் போட்டிருக்கால்ல. இப்ப விட்டா சமயம் ஏதுடா? சாங்கியம் பண்ணி வெள்ளச்சீல கொடுத்தா நவைய கழட்டித்தான் ஆவோனும். இல்லைன்னா இன்னும் 20 வருஷம் அவ உயிரோட இருக்கான்னு வச்சுக்க. அப்ப நவம்பர் வந்து எதுக்குடா ஆவுது? இப்பன்னா பொண்ணுக்கு ஆவுமில்ல. சரிதானுங்க, ஆனா கேட்டா கொடுத்துருவாளுங்களு என்னன்னு போய்க் கேப்ப. எம் பொண்ணுக்குக் கண்ணாலம். உன்னோட நவைய கொடுன்னா. என்னதான் இருந்தாலும் அவ மாமன் மச்சன்ன மூட்டுக்குப் போனவ. நாக்கு மேல பல்லு போட்டு எப்படிடா கேக்கறது? அதுவுமில்லாத ஊருல வேற ஒதுக்கி வக்கணுமுங்கறாங்க, எதுக்கு வீண் பொல்லாப்பு?
சாங்கியம் பண்ணலைன்னா வீட்டுக்கு ஆவாதுடா. வெள்ளச்சீல கட்டுனா என்னடா? இத்தனை பேரு கட்டி இருக்கல. சாமிடா. வெள்ளச்சீலக்காரியும் சாமியும் ஒண்ணு. அருமை மூக்கணாங்கயிற்றை பிடித்தார். மாடு அவர் பேச்சுக்கு தலையாட்டியது. சாங்கியம் முறைப்படி நடந்தது. அண்ணன் நெஞ்சில் தழும்புகளோடு வெளியே போனான். அத்தை மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். முகம் மறந்து போன புருஷனின் சாவுக்காக மட்டும் அல்ல, மன ஓசை. ஆகஸ்ட் 1989. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.